என்ன மச்சான், வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? நீ சொல்லிட்டு வந்துட்டியாடா? எல்லா கைய தப்பிக்க பார்த்தேன், சுற்றிடுவேன். அண்ணம்மா, யாருங்க? நம்ம குப்பத்துக்கு தீ வைக்க வந்தான், பிடிச்சிட்டேன். ஓஹோ, தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துடுச்சா? யாருடா நீ? சொல்ல முடியாது. சும்மா கேட்டா சொல்ல மாட்டான். நெருப்பால வாயில சுட்டா உண்மை தானா வெளிவந்துடும். என்ன சுற்றாதீங்க, நானா வரல. சின்ன முதலாளி சின்னதோட தான் இந்த ஏற்பாடு பண்ணுது. என்னம்மா, இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டுதான் மறுவேலை பார்க்கணும். அண்ணே, தூண்டி விட்டவனை விட்டுட்டு கூலிக்கு வந்தவனை தண்டிக்கிறதுல என்ன நியாயம்? டாய், உன் முதலாளி கிட்ட போய் சொல்லு, அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு நான் அவரை பாடம் கத்து தரப்போறேன். இனி உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, அவளுக்கு நானே சரியான பாடம் கற்பிக்கிறேன். பாடம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஆளுங்க கிட்ட அவ சவால் விட்டாலாம், உங்க முதலாளி வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு பாடம் கற்பிக்க போறேன்னாலாம். அது என்னங்க பாடம்? நீங்க அமெரிக்காவில படிக்காத பாடமா? யார பயமுறுத்த பாக்குற? என்ன கொட்டு சத்தாங்க? ஆபீஸ் பக்கத்துல இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. யாருங்க? ஐயோ ஐயோ, முதலாளி முதலாளி, குடும்பாவி. யார் குடும்பாவி? நீங்க தான் குடும்பாவி. மேனேஜர், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நான் டாக்கிங் இல்ல, அவ டாக் பண்ண வச்சுட்டா. உங்களை உடிச்சு வச்ச மாதிரியே ஒரு குடும்பாவியை செட்டப் பண்ணிட்டா. தொப்பி கூட மாறல. வந்து பாருங்க. வேணாம், ஜன்னல் வழியா பார்த்தா ஜனங்க மறைப்பாங்க, பால்கனியில நின்று பார்த்தா விலாவரியா எல்லாமே தெரியும். போங்க. தங்கச்சி, இந்த குடும்பாவுக்கு நீதான் நெருப்பு வைக்கணும். பை அடி. முதலாளி, உங்க கைக்கு நெருப்பு வச்சுட்டா. என் முதுகு சுடுதே. உங்களுக்கு சுடுதா? மேனேஜர், ஐயோ, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதே. இந்த நேரம் பார்த்து மழை பெய்யலையே. பாவிங்களா, போதண்டா, தண்ணி போட்டானுங்களா? ஐயோ ஐயோ. பாத்தீங்களா திமிர? ஜெயமாலினி மாதிரி ஆடுறா பாருங்க. சீக்கிரம் வந்து உள்ள. தாரத்தை பத்தி எல்லாம் அடிச்சு உங்களை இப்படி அவமானப்படுத்திட்டாலே, என்னாலேயே பொறுக்க முடியலையே. இந்த அவமானத்தை பொறுத்துக்கிட்டு எப்படி முதலாளி நிக்கிறீங்க? அவ ஏற்படுத்தின அவமானம் இந்த ஊர்வலத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா நான் ஏற்படுத்த போற அவமானம் அவ உயிர் இருக்கிற வரைக்கும் அவளோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். வாடிங்க. வாடி இங்கயா? சின்ன முதலாளி, வாவோட டா போட்டு கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மகாராணிக்கு மரியாதை கொடுக்கத்தான் கூப்பிடுறேன். கொஞ்சம் பக்கத்துல வரீங்களா? உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரம் ஒண்ணுதானே, தாங்களே வரலாமே. யூ ஆர் ரைட். என்ன திமிர் இருந்தா எனக்கு குடும்பாவி கட்டி தெரு தெருவா இழுத்து வந்து கொளுத்தி என்ன கேவலப்படுத்திருப்ப. என்ன திமிர் இருந்தா எங்க குப்பத்துக்கு தீ வச்சு கொளுத்தி பல குடும்பங்களை கொல்ல நினைச்சிருப்பீங்க. பதிலுக்கு பதிலாடி பேசுற பஞ்ச கழுத. பதிலுக்கு பதிலாடா பேசுற பணக்கார கழுத. என்னை அடி அடிச்சிட்ட.
சின்ன முதலாளி, கடற்கரைக்கு வந்து நாம காத்து வாங்கிட்டு கார்ல ஏறி போறவங்க மாதிரி நீங்களும் புறப்பட்டுட்டா எப்படி? வாங்கிட்டேன், புறப்படுறேன். நீங்க வாங்கிட்டு போறது கடற்காத்து இல்ல முதலாளி, ஒரு கன்னி பெண்ணோட கற்பு. அது சும்மா வாங்கிட்டு போறது முறை இல்லையே. அதுக்கு விலைய சொல்லு, கணிசமான தொகை தரேன். கற்புக்கு விலையா? உங்களை 10 மாசம் சுமந்து பெத்தாங்களே உங்க அம்மா, அவங்கள கேளுங்க, சொல்லுவாங்க. விக்கிறவ நீதானே, நீயே சொல்லு. நான் சொல்லணுமா? சொல்றேன். ஏய், விலைய சொல்றேன்னு சொல்லிட்டு என் விலை இருந்த கார்ல ஏறி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? துணைக்கு வரியா? இல்ல, துணைவியா வர. ஒரு கோடீஸ்வரனுக்கு குப்பத்துக்காரி பொண்டாட்டியா? இந்த புத்தி என்ன அங்கங்கமா ரசிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும். என்னடி விளையாடுற? விளையாடினது நான் இல்ல, நீங்கதான். ஆமா, தாலிய கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டுறீங்களா? ஐயாக்கு எப்படி வசதி? உன் கழுத்துல தாலிய கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன பார்த்து ஊரே சிரிக்கும். என் கழுத்துல தாலி இல்லாம நான் வீட்டுக்கு போனா என்ன பார்த்து ஊர் சிரிக்குமே. குப்பத்துக்காரிய பார்த்து ஊர் சிரிச்சா உன்ன குடிமொழி போயிடாது, மரியாதையா இறங்கடி கீழே. நான் சேரி பொண்ணுதான், ஆனா ஒருத்திக்கு ஒருவன் நினைக்கிறவ என்னை ஏத்துக்கிறதுனால உங்க குடி ஒண்ணு முழுகி போயிடாது. எடுங்க வண்டிய. உன்னை கடைசி முறையா எச்சரிக்கிற, இறங்க போறியா இல்லையா? என் உயிரே போனாலும் நான் இந்த வண்டியை விட்டு இறங்க மாட்டேன். வம்பு பண்ணாம வண்டி எடுங்க அத்தான். என்னது அத்தானா? அத்தா பிடிக்கலையா? சரி மச்சான், இறங்கடி கீழே. வண்டி எடுங்க. இறங்கடி கீழே. எடுங்க வண்டிய. இறங்கடி கீழே. எடுங்க வண்டிய. இறங்க மாட்டேன். மாட்டேன். விடுங்க, நான் இறங்க மாட்டேன். நான் சந்தனத்துல கால கழுவுற வேண்டி உன்ன மாதிரி சகதியில கழுவ மாட்டேன். எந்த தைரியத்துல என்ன அத்தான்னு கூப்பிட்ட? நீ என்ன என் அத்தை மகளா இல்ல மாமா மகளா? இதே கேள்விய நானும் உங்களை திருப்பி கேக்குறேன். எந்த தைரியத்துல எனக்கு சொந்தமான கற்பு சூரியாத்தீங்க? நீங்க என்ன எனக்கு தாலி கட்டணும் புருஷனா? சொந்தம் கற்பு கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணு பறிபடிச்சேன் இப்படி பதறியே. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் பரவி கிடக்குற என் சொந்த நிலத்தை காலி பண்ண மறுத்தியே, அது எந்த தைரியத்துல? அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். இப்ப நீங்க செஞ்சது சட்டத்துக்கு விரோதம், அத்துமீறின செயல். எதடி அத்துமீறிய செயல்? குப்பத்துல கூட்டத்தை கூட்டி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்துறேன் அறைகூவல் விட்டு என் குடும்பாவிய தெரு தெருவா இழுத்து வந்து தீ வச்சு கொளுத்துனியே, அதுக்கு பேர் என்ன? நான் உங்க உருவத்தை தானே எரிச்சேன், நீங்க என் பருவத்தையே அழிச்சிட்டீங்களே. அந்த தீயில எரிஞ்சது என்னுடைய உருவம் மட்டும் இல்லடி, என்னுடைய கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை. அதுக்கெல்லாம் காரணமான உன்னை பழி வாங்காம விடலாமா? பழி வாங்கன்னு நினைச்சிருந்தா என்ன உயிரோட நெருப்புல போட்டு எரிச்சிருக்கலாம். என் உயிருக்கு மேலான கருப்பு பறிச்சிட்டீங்களே, என் தன்மானத்தை பூசிக்கிட்டீங்களே. தன்மானம் குப்பத்துக்காரிக்கு அது கூட இருக்கா? தன்மானம் உள்ளவளா இருந்தா கற்பு பறி போனதும் தூக்கு மாட்டிட்டு தொங்குவா, இல்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்து தற்கொலை பண்ணிக்குவா. நீ எப்படி தூக்கா தண்டவாளமா? இங்கதான் நீங்க அண்ணம்மாவை பத்தி தப்பு கணக்கு போடுறீங்க. கற்பழிக்கப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் ஒண்ணு கையால் ஆகாத பொண்ணில்ல. உங்களை நான் கணவரை அடைஞ்சே தீர்வேன். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் ஆசை நிறைவேறாது. Why you know? I am சின்னதுரை. சின்னதுரை, இப்ப கவனமா கேட்டுக்கோ. உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல, நான் அண்ணம்மா இல்ல. என்னடி சவால் விடுற? இது சவால் இல்ல, ஒரு உத்தமியின் சபதம். கோபுரத்தை எதிர்த்து குப்பமேடு ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அப்படி ஒரு சரித்திரம் படைக்கிறேன். அத நான் உடைக்கிறேன். உடைச்சிப்பார். படைச்சிப்பார்.